வணக்கம் மக்களை, நினைத்தாலே முக்தி தரும் தலம் ஒன்று இருக்குன்னா அது நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் தாங்க. இன்ற பிப்ரவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க. மகா சிவராத்திரி கொண்டாடப்படுறதுக்கு காரணமே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அது ஒரு கதையே இருக்குது. வாங்க அந்த கதையை பார்க்கலாம். அடிமுடி காணாதவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை நடக்குதுங்க, நமக்குள்ளே யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒளிப்பீடமாக காட்சி தராருங்க. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் என்னுடைய அடிமுடி யார் காண்றீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரம்மாலையும் விஷ்ணுவாலையும் அவர் அடிமுடியும் காண முடியுங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்க தோல்வி வந்து ஒத்துக்கிறாங்க சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கு வந்து ஜோதி பீடமாக காட்டுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் தோற்றம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லிங்கோத்பவர் சரியாக நோட் பண்ணும்போது தெரியும், ஒரு ஒளி பீடத்தில் லிங்கோத்பவர் இருப்பார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையாக வந்து பிரம்மாவும், கீழே வந்து வராக தோற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருப்பாருங்க. இந்த நிகழ்வு நடந்த நாளை வந்து தான் பார்த்தீங்கன்னா சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் நடக்குங்க. இந்த அபிஷேகம் வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நடக்குங்க.